அதிகாரம் வசனம் 8 ஒரு வார்த்தைகளை நாம் கேட்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. இந்த நாவை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாவை அடக்க ஒரு மனுஷன கூடாதுன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம வார்த்தையை அங்க என்ன பண்ண கொட்டிடக்கூடவர்களாக இருக்கிறோம். அதான் 9 சொல்றாரு, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அதனால பிதாவாகிய தேவனை என்ன பண்ணோம், சபிக்கிறோம், அதனால மனுஷரையும் சபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வாரத்தின் இடப்பட்ட நாட்களிலே வாழுகிறதான நாம இருக்கக்கூடிய மனிதர்களை சபிச்சுட்டு தேவனுக்கு விரோதமான செயல்களை ஈடுபட்டுட்டு வாரத்தின் முதல் நாள் தோறும் நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் யோகியன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் நாம் துதிக்கக்கூடிய நாம அப்படி இருக்கக்கூடாது என்று அங்க சொல்றார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. அப்போ நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். உலகத்துல வார்த்தை எப்படி ஒண்ணு பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஈக்குவலுக்கு நம்ம போயிட்டோம்னா கிறிஸ்தவங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் தெரியாம போயிடும். அப்ப நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும், என்னோட வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வையிலே அது மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. சரி, அதே நேரத்துல நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இது தப்புன்னு சொல்லி யாராவது உணர்த்துறாங்கன்னா, சாரி விதர், இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன், என்ன சொல்லுவோம், சாரி விதர், இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன். சரி, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சா என்ன பண்ணுவோம்? அப்ப செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அநேக தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் நாமும் அப்படி இருக்கும். சரி, திருத்திக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கடைசி வார்னிங் உனக்கு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணும், உன்னை ஒழுங்கு பண்ணிக்கோ. ஒரு நீதிபதி பார்த்து குற்றவாளியை பார்த்து, இதுக்கு மேல நீ பண்ணுனா உனக்கு அடுத்த தண்டனை தான், ஜெயில போட்டுருவேன், இதுக்கப்புறம் ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனான்னா இவன் மறுபடியும் போய் தப்பு பண்ணாக்கா என்ன அர்த்தம்? அதே போல தவறுகளை செஞ்சுட்டு நான் சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்லிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், அதே தவறுகளை செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையில அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்ம பார்க்கணும். அதனால இனி என் வாயிலிருந்து இதை நான் சொல்ல மாட்டேன் என்று ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பிலிப்பியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 19 வாசிக்கும் போது இங்கே நிறைய நேரங்களில நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, புதர் ஏதாவது கொடுங்க புதர் அப்படின்னு சொன்னா என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒண்ணுமே இல்லை புதர், சுத்தமா ஒண்ணுமே இல்லை. பாக்கெட்ல பணம் இருக்கும், ஆனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒண்ணுமே இல்லை புதர், இல்லவே இல்லை, நீங்க வேணா பாருங்களா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா. அப்ப இல்லவே நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய வாயின் வார்த்தையின்படிதான்பா நீ நடந்துக்கோ, நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் அது நடக்கும், நீ இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, நீ எப்பெல்லாம் இல்லை இல்லைன்றதே உங்களுக்கு இல்லாமலே போயிடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அது போல நான் பார்க்கும்போது என் வாயிலிருந்து இல்லை என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதுமே வரக்கூடாது. அதுக்கு வசனம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில வாக்குவாராம், நிறைவாக்குவார். அங்க சொல்லும் போது கூட சொல்ற, நீ எதுக்கும் உத்தரவாதம் கொடுக்காத, நீ இதை செஞ்சிருவா அப்படின்னு சொல்லாத, தேவனுக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் இதை நான் என்ன பண்ண செய்கிறேன் என்ற அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது இருக்குது. அருமையான சகோதரத்தை மதுரையில் அண்ணாநகர் பகுதியில் ஊழியர் செய்து தாமஸ் அவருடைய வாயிலிருந்து அநேக முறை இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். சொல்லும் போது தேவனுக்கு சித்தமானால் அவருக்கு விருப்பம்தான் அப்படின்ற வார்த்தையை அவர் அடிக்கடி
என்ன தேவனுக்கு சித்தம் நீங்க கரெக்டா உறுதியா சொல்லுங்க. அந்த நாள்ல நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அது என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது இல்ல. நான் உயிரோடு இருந்தா தேவனுக்கு அது விருப்பம் வந்தா கண்டிப்பா நான் அதை செய்யறேன், கண்டிப்பா நான் அதை வரேன் அப்படின்னு சொல்ல அவருடைய வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டது. அப்ப நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லைன்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. குறிப்பா கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது. அப்ப நம்ம இல்லை என்று சொல்லும் போது அது தேவன் பார்க்கிறாரா இல்லையா? தேவன் கண்டிப்பா பார்க்கிறாரு. நம்முடைய வருமானத்தை பார்க்கிறாரு, நம்முடைய திறமைகளை பார்க்கிறாரு, நம்முடைய பலத்தை பார்க்கிறாரு. இவரால இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் என்னால முடியாது பிரதர் அப்படி, என்னால யார்கிட்ட இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகக்கூடியவராக இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம எதனா சொன்னாக்கா என்னால முடியவே முடியாது பிரதர், நான் முயற்சி பண்ணி பாக்குற கூட சொல்ல மாட்டாங்க, என்னால முடியவே முடியாது, நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க, எதை வேணா செய்யுங்க, என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நாம் உறுதியாய் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். அநேக வேலைகள்ல இப்படிப்பட்ட அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து சரளமாக வரக்கூடியதாக அது இருக்கக்கூடியதா இருக்குது. ஆனால் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடிய நமக்கு வேத வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? இதே பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு, பலன் இருக்குது. உன்னை பலப்படுத்துறதுக்கு தேவன் இருக்கிறாரு, உன் கூடவே இருக்கிறாரு. நீ அதை செய்ய மாட்ட, முடியாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? குடும்ப சந்திப்பை போய் பார்க்கறதோ, ஊழியத்துக்காக வெளியில போறதோ, இதெல்லாம் செய்யும் போது என்னால முடியாது புதர், என்னால தெரியாது புதர் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். சபை விசுவாசிகளை கூட நம்ம பார்க்கும்போது இதை நீ செஞ்சிருப்பான புதர், கண்டிப்பா என்னால முடியாது புதர் அப்படின்னும். எப்போ 10 நாள் கழிச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்த முன்னாடியே முடியாதுன்றுவாங்க. நான் முயற்சி பண்றேன் புதர் அப்படின்ற வார்த்தையே இருக்காது, தேவன் மேல நம்பிக்கையே இருக்காது. அப்ப என்னால முடியவே முடியாது புதர் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்பவுமே முடியாதுன்ற வார்த்தையே நமக்கு வரக்கூடாது. எப்பயுமே முடியவே முடியாதுன்ற வார்த்தையே வரக்கூடாது. செய்யற முதல், முயற்சி பண்ற முதல், நான் ஜெபம் பண்ற முதல், தேவனிடத்துல கேட்கிற முதல் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம சொல்லி பழகிட்டோம்னா அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா அது இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது பயமா இருக்குது பிரதர், வாழ்க்கையை குறித்து ரொம்ப பயமா இருக்குது, எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமா இருக்குது, நான் எப்படி இன்னும் குறைக்க நாள ஓட்டுவேன்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல, எப்படி என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பயந்துக்குவோம், ரொம்ப பயப்படுவோம். ஆனா தேவன் பாருங்க, ஊழியங்களிலே யாரெல்லாம் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மிக அற்புதமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவங்க வாழ்க்கை எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்கு டவுரி போட்டோ அல்லது அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையான ஒரு பண்ட பாத்திரங்களை வாங்கி கொடுத்து திருமணம் பண்ணக்கூடிய அளவிற்கு எந்தவித சூழ்நிலையிலும் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு நாம் பார்க்கும்போது ஊழியத்துல உற்சாகமாக இருப்பார்கள், ஊழியத்துல சிறப்பாக இருப்பார்கள். ஆனா அவருடைய பார்க்கும்போது தேவனுடைய கிருபையினால ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார். அப்போ நாம் பார்க்கும்போது எதை குறித்து நம்ம பயப்படவே கூடாது, தேவன் இருக்கிறாரு. நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்துல இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் யார் என்ற வசனத்தை நம்ம பார்க்க. அப்ப தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்காக பயப்படணும், எனக்கு பயமே இல்லையே. மத்திய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன பண்ணுவீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்லவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படுங்க. வெறும் சரீரத்தை மட்டும் கொல்லவருக்கு நீ ஏன் பயப்படுற? என்னைக்கா இருந்தாலும் சாவதான் போற, அது என்னைக்கு செத்தா என்ன, இதெல்லாம் இந்த வயசுல தான் சாவணும்னு நம்ம விருப்பமா என்ன? அதெல்லாம் கிடையாது. அப்ப நான் பார்க்கும்போது எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்து கவலைப்படக்கூடாது. அப்ப பயன்ற வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அதுக்கு சொல்றாரு 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, தேவன் நமக்கு
பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம அதிகமா புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்மளை குறித்து நமக்கு தெரியறது கிடையாது. அதான் ஏற்கனவே ஒரு நாவல்கள்ல நம்ம சொன்னது போல, அவனா ஒரு இடத்துல கேட்கும் போது, யாரும் எல்லாம் வீட்டுல யாரெல்லாம் பத்தினி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அவனா சொன்னாங்க கண்ணகி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பேரும் சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டவர் சொன்னாரா, ஏன் உங்க வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி மனைவி எல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி. அப்ப எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம வெளியில தான் பாக்குறோமே தவிர, நம்ம பாருங்க அவரை பாரு எப்படி இருக்கிறாரு, இவரை பாரு எப்படி இருக்கிறாரு, நாமளே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் யாரு? ஏற்கனவே அடிமையா இருந்தேன். ஏற்கனவே எனக்கு எந்த வித வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தேன். ஏற்கனவே எந்த ஒரு பலன் இல்லாம இருந்தேன். எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லாம இருந்தேன். ஆனா ஊழியத்துக்காக வந்ததுனால, தேவனுக்காக வந்ததுனால இன்னைக்கு என்ன பண்றேன்? ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, தேவன் நமக்கு பயம் கொடுக்கலைங்க, பலம் அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? பயம் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, ஐயோ வித என்ன வித மற்றவங்க எல்லாம் இருக்குது வித, எனக்கு அந்த விசுவாசமே இல்லை வித, இது அந்த நான் விசுவாசமே வர மாட்டேது வித, நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல, நானும் என்னென்னவோ முயற்சி பண்ண வித, அப்படியே தேவன் மேல நம்பிக்கை இல்லாமலே என்னுடைய வாழ்க்கை ஓடி நிற்குது அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. விசுவாசம் உள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவராய் இருக்க வேண்டும். நமக்காக இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்? காத்து கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். எனக்கு விசுவாசமே இல்லை புதர் அப்படின்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்பயுமே வரக்கூடாது. தேவனுடைய சித்தம் எது நடந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். நம்ம இங்க யாரு ரொம்ப நாள் வாழ போறோம் கிடையாது. எல்லாமே தேவனுடைய கரத்தில இருக்கிறது. இந்த பூமியில ஒரு வாடகை வீடா இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் இல்லாமல் இருந்த அந்த ஆபிரகாமனுடைய அந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது என்ன சொல்ல போறோம்? பிள்ளைகளே இல்லை. அப்படி பிள்ளை இல்லாத சமயத்துல தேவன் கொடுக்குறேன்னு சொன்னாரு, காத்திருந்தாரு. 25 ஆண்டுகள் பொறுமையா இருந்தாரு. அதுக்கப்புறம் பிள்ளை கிடைத்த பிறகு, அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அதை பலி கொடுன்னு சொன்னாரு. ஆனா பலி கொடுக்க போனாரா இல்லையா? பிள்ளை கேட்கிறான், விறகு இருக்குது, நம்ம அடுத்தது எங்க அப்படின்னும் போது தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று அவங்க சொல்றார். அப்ப அந்த நேரத்துல ஒரு பெத்தவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அப்ப அந்த இடத்துல கூட தேவன் ஒருவேளை நான் அவனை வெட்டி போட்டால கூட தேவன் மறுபடியும் அவனை உயிரோடு வரவேற்பார் என்ற அந்த விசுவாசம் அவன் இடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் இன்னை வரைக்கும் முன்மாதிரியா இருக்கு. போறாரு, ஊருக்கு போறாரு, ஒரு துறவை வெட்டுறாரு, அங்க எல்லாத்தையும் படிச்சு கொஞ்சம் செழிப்பா இருக்கிறாரு, எல்லாம் நிலவளத்தோட வாழறாரு. திரும்பி தேவன் சொல்ற, நீ இங்க இருக்காத இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்றாரு. எதுவுமே கேட்கல, அப்படியே விட்டுட்டு போற. நம்ம சொல்லுவோமா, இப்பதான் ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆயிருக்கிற, என்னால இதை விட்டுட்டு மறுபடியும் போக சொல்றீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனா அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரவே இல்லை. இன்றைய வரைக்கும் ஒரு விசுவாசத்தினுடைய தகப்பனாக எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கிறார். அப்ப நாமும் விசுவாசத்திலே அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். விசுவாசமே இல்லை என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததாக நான் பார்க்கும்போது நிறைய நேரங்களை செய்யும்போது எனக்கு பலனே இல்லை புதர், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், முடியாது, பயமா இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்ற விதத்துல நான் பார்க்கும்போது பலனே இல்லை புதர், ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் புதர், நானு என்னை தேற்றுறதுக்கு இப்போ நீங்க பேசிட்டு போறீங்க புதர், அப்போ எனக்கு உற்சாகமா இருக்குது புதர், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா சுதந்திரம் புதர், பீஸ் போன டியூப்லைட் மேல ஆயிரும் புதர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று அவர் சொல்றார். யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, எனக்கு ரட்சிப்பமா இருக்கிறாரு, என் ஜீவனின் பலனா இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? எனக்கு அந்த பயமே இருக்கக்கூடாது, பலன் என்ற வார்த்தை வரக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார், பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார், சோர்ந்து போர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார், பலன் வெற்றி இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோட இருக்கும் போது நாம சொல்லக்கூடிய வார்த்தை பலனே இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அப்ப அந்த வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வாயினுடைய வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கும் போது இனி என்னோட வாயிலிருந்து என்ன பண்ணாது, இதை நான் சொல்ல மாட்டேன் என்று நாம் இருக்க வேண்டும். எப்பயுமே இல்லை என்ற ஒரு வார்த்தை வரவே கூடாது, முடியாது என்ற ஒரு வார்த்தை வரவே கூடாது, பயமா இருக்கிறது என்ற வார்த்தையே வரக்கூடாது, எனக்கு விசுவாசமே இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது, எனக்கு பலனே இல்லை என்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. அப்படி நாம் அதை சொல்லுவோம் என்று சொன்னா நமக்கு கிறிஸ்துவனா இருப்பதற்கான தகுதியே கிடையாது என்று நம்ம பார்க்கணும். அடுத்ததா சொல்றாரு, நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யற தப்பு நம்ம ஏதோ ஒண்ணு தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டு என் சாத்தான் வஞ்சிட்டான், சாத்தான் வஞ்சித்துட்டான், நான் கரெக்டா தான் இருந்தேன், ஆனா எப்படி இந்த தப்பை செஞ்சேனே தெரியல. இப்ப கள்ளக்குறிச்சியில விஷ சாராயத்தினால கிட்டத்தட்ட 42 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் டாஸ்மார்க் வச்சு நடந்தது, நான் அதை நியாயப்படுத்தி பேசல, உதாரணப்படுத்துகிறேன். அப்போ இது வரைக்கும் டாஸ்மார்க்ல போய் குடித்து அங்க அதனால விஷயத்தினால இறந்தவங்க கிடையாது. ஆனா இங்க கள்ளச்சாராயம் என்று நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு முள்ளுக்கு சந்தில ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறத போய் என்ன பண்ண அவன் தேடி போய் குடிச்சு இன்னைக்கு உயிரே போயிடுச்சு. அப்ப தவறுகளை நாம் பார்க்கும்போது நாம தேடி போய் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். சொல்லுவாங்க, காலையில 5 மணிக்கு பால்கார் வந்து பால் வாங்கிக்குமா அப்படின்னு பெல் அடிப்பாரு, நம்ம ஏந்திரிச்சு போய் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அது உடலுக்கு நல்லது தரக்கூடியது. ஆனா உடலுக்கு தீங்கி தரக்கூடிய தவறான விஷயத்தை தேடி போய் செய்யக்கூடியவர்களாக. அப்படி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது ஐயோ சாத்தான் என்னை வஞ்சித்துட்டான். ஒரு வீடு கட்டுறானாக்கா வீட்டு செலவு வந்து அவன் முன்னாடி கணக்கு பார்க்கணுன்றாரு. உன்னால முடியும்னா அதுல இறங்கு, இல்லைன்னா செய்யாத. அன்பை தவிர வேற ஒண்ணு நீ கடன் படாதன்னு சொல்லு. நான் கடன் வாங்கிட்டு இங்க ஆச்சு அதாச்சு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எப்படியே இழுத்துன்னு போயிட்டான் மதர். அவங்க பேசுற அந்த பேச்சுல நான் மயங்கிட்டேன் மதர். தெளிவா இருக்கணும்ல, தேவன் அதுதானே சொல்றாரு. இது இதெல்லாம் செஞ்சுட்டு சாத்தான் என்ன வஞ்சித்துட்டான் மதர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு. சாத்தான் வஞ்சிக்கல, நாமளா போய் விழுந்துட்டோம். அதனாலே நம்ம எப்பயுமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். 1 யோவான் 4 4வது வசனம் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன பெரியவராய் இருக்கிறார். ஆகையினால் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால நான் சாத்தான இதை செஞ்சுட்டான்னு சொல்லி நான் சொன்னேன்னா அது மிக மிக பெரிய தவறான ஒரு செயல். நான் எது நல்லது சரி என்று சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு அரசாங்கத்தை குறை சொல்றாங்க, அரசாங்கம் இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு சாராயத்தை இந்த டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய இதே அரசாங்கம் தான் அங்க என்ன பண்ணுது, பால்டாயிலும் விற்குது, விஷத்தையும் விற்குது, விவசாயத்துல நம்ம பார்க்கும்போது விஷத்தையும் விற்குது. அப்ப நான் என்ன பண்ணும், ஐயோ அரசாங்கம் விற்குதுன்னு சொல்லி விஷத்தை வாங்கி குடிக்கிறோமா? அப்ப எது சரி தப்புன்னு நமக்கு தெரியுது இல்ல. இதை செஞ்சா உயிரி போயிடும் நம்ம செய்யும் போது அதை செய்யாத போது அதை மட்டும் நம்ம செய்யறோம்னு சொல்லி நியாயப்படுத்தலாமா? உதாரணத்துக்காக அந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப அது போல நம்மளுடைய லிஸ்டை நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான செயல் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் தோறும் அப்பம் வைக்கும்படியாக கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு வாரத்தின் முதல் நாள் ஞாபகம் போயிடுச்சு.
நான் இது மாதிரி வெளியில போயிட்டேன்னு சொன்னா நியாயமா இருக்குமா? சாத்தான் எப்படி என்ன பேசி காலையில என்ன நண்பர் வந்து கூட்டு போயிட்ட சரியா அது? இப்படி அநேக விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அது சாத்தான் மேல குறை சொல்லக்கூடியவராக, பிசாசு மேல குறை சொல்லக்கூடியவராக இருக்குது. அப்படி இல்லை. நாம் என்ன பண்றோம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்மோட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தோல்வியை பற்றி நம்ம பேசக்கூடாது. போன முதல் எல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிரதர், நான் எதை கைய வச்சாலும் எல்லாம் எனக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தோல்வியை குறித்து நம்ம பேசக்கூடியதா. எப்பயுமே தேவனுடைய பார்வையில நாம் பார்க்கும்போது வெற்றி சேர்ந்தவர்களாக நம்ம மாற்ற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 2 14 வசனத்துல வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற அங்கத்துல சொல்லுறதை நம்ம பார்க்கணும். கிறிஸ்துக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். எங்க போய் நாங்க எதை கைய வச்சாலும் வெற்றி தான். அதனால எனக்கு தோல்வி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி தோல்வியை பற்றி நாம பேசக்கூடாது என்று நம்ம பார்க்கணும். சரி, தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நம்ம நாமே சொல்லிக்கிற வார்த்தை என்ன? அறிவே இல்லை புதர் எனக்கு. நம்ம அதிகமா பயன்படுத்துற வசனம், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அறிவே இல்லை புதர், நான் ஒரு பைத்தியக்காரன் புதர், என்ன சொல்றதுவே தெரியல புதர், அந்த அளவுக்கு ஆயிடுச்சேன் புதர், நான் அறிவில்லாதவன் ஆயிட்டேன் புதர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்பயுமே வரக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:31 சொல்றாரு, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். நம் அனைவரையும் பேதையாய் இருந்து அடிமையாய் இருந்து நம்ம அனைவரும் ஞானவான்களாக மாற்றிருக்கிறார், அறிவுள்ளவர்களாக மாற்றிருக்கிறார், மற்றவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மனிதர்களாக மாற்றிருக்கிறார். எது சரி தவறு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்ப பிரச்சனை வருது. அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் நம்ம போய் என்ன பண்றோம்? புத்தி சொல்லக்கூடியவரா இருக்கிறோம். நிறைய நேரங்களை நம்ம நினைச்சுக்கிறோம், சபையை நடத்துறோம், வாரத்தின் முதல் நாள் தவிர நம்ம கூடி வரோம், தேவனை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம செஞ்சிருக்கிறோம், ஊழியம் சிறப்பா செய்யறோம் நம்ம நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதுல இன்னொரு உண்மையும் அடங்கி இருக்கிறது. என்னன்னா, நாம மறைமுகமாக ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை நாம் பேசக்கூடியவர்களா இருக்கின்றோம். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவனும் மனைவியும் கீழ் அங்க ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னால் குடும்பம் நல்லா இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம போதிக்கிறோம். பிளான் பண்ணி போதிக்கிறது கிடையாது, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம். மனைவிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்று நம்ம சொல்றோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம சொல்றோம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும்னு நம்ம சொல்றோம். வெளியில எது சரி நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அதை நீங்க சரியா பண்ணணும்னு நம்ம சொல்றோம். இந்த விஷயத்த செய்யக்கூடாது, இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இதையெல்லாம் நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதற்காக நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே இன்னைக்கு நிறைய முகாம் வந்து போச்சு. நிறைய இடங்கள்ல அதற்காக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனை இருக்குதா, சரி பண்ணினு நீ என்ன பண்ண, இதுக்கப்புறம் ஒழுங்கா இரு. கணவனும் மனைவியுமே இந்த நேரம் ஒதுக்கி பேச ஆரம்பிச்சுட்டாலே, பிள்ளைகளோடு சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாலே எந்த குடும்பத்திலும் பிரச்சனை வராது. நிறைய நேரம் சொல்லுவாங்க, மனைவி கேட்பாங்க, இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உனக்கு என்ன அறிவு இருக்குதா, என்ன நம்ம கையில என்ன பணமா இருக்குது, நீமான விஷயத்தை கேட்கிற அப்படின்னாங்க. அதே மனைவிக்கு அந்த சூழ்நிலை புரிய வைக்கும் போது அவங்க யதார்த்தமாக அந்த விஷயத்தை போது அவங்க வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு ஆசைதாமா, ஆனா நம்முடைய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பக்குவமா சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த மனைவியான எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஞானவான்களாக மாற்றிருக்கிறார். ஞானவான்களாக இருக்கக்கூடிய நாம, எனக்கு ஞானமே இல்லை புதர், அறிவே இல்லை புதர் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்முடைய வாயிலிருந்து அது வரவே கூடாது.
அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சூழ்நிலை வியாதி, அது தீராத வியாதி. நம்ம பேசுறது ஊழியத்துக்காக நான் எவ்வளவு ஓடணும் தெரியுமா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனா இன்னைக்கு என்னுடைய வியாதி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவர் கண்ணு இல்லையா? இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு தேவனை குறித்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர். இசைக்கிய ராஜா குறித்து நாம் பார்க்கும்போது உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தணும் ஏசையா சொல்லிட்டு போறார். அவன் அதுக்கப்புறம் கூட்டு வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தினானா, இவர் முற்றத்தை தாண்டல. உடனே தனக்குப்புறம் விழுந்து என்ன பண்றான்? தேவனிடத்துல ஜெபம் பண்ணினான். சரி, அதுக்கப்புறம் ஏசாயாட்ட சொல்றாரு, ஏன்பா அவன் ரொம்ப கெஞ்சுறான், அவன் 15 வருஷம் அதிகமாக்கி கொடுத்தான், போய் சொல்லு அப்படின்றான். அப்ப தேவனிடத்திலே நாம் பேசக்கூடியவர்களாக எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சித்தம். யோபு சொல்றாரு இல்லையா, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம தீமை பெற வேண்டாமா? அப்போ நல்லா இருக்கும் போது தேவனுக்கு நன்றி சொல்லணுமா? வியாதி வரும்போது தேவனுடைய சித்தம். அதுக்காக உனக்கு தேவனை தூஷிக்க முடியுமா? அது செய்யக்கூடாது. மனைவி சொல்றார், வைத்தியக்காரர் பேசுற போல நீ பேசுறியாமா? நன்மையை பெற்ற நாம தீமையை பெறலாமா? நம்ம தீமை என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்க வேண்டும்ல. வெறும் நன்மை மட்டும் நடக்கணும்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இத்தனை கோடி மக்கள்ல எல்லாருக்கும் நன்மையா நடக்கணும்னாக்கா என்ன நடக்கும்? நான் பார்க்கும்போது வியாதி வந்ததுன்னா அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததாக நான் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விரக்தியான வார்த்தை, விரக்தியான ஒரு சூழ்நிலை, கவலைய விரக்தி. எப்படி பத இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம் பத, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவலான்னு இருக்கிறோம் பத. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரவே கூடாது. எப்படி இருக்கிறீங்க? எனக்கு உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்கலாம், உடம்பு ஃபுல்லா பலவீனமா இருக்கலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் பத. நம்ம பாக்குறோம், சூழ்நிலையால குறித்து நம்ம பாக்குறோம். எப்படி இருக்கிற? கர்த்தர் நாமத்தினால என்ன பண்றான்? நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அநேக தேவ பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கும்போது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஆனா நிறைய நேரம் நம்ம என்ன சொல்றோம்? ஏதோ இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவனாகிய நமக்கு அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இருக்கக்கூடாது என்று நம்ம பார்க்கணும். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் என்ன பண்ணுங்க? அவர் மேல வைத்து விடுங்க. தேவன் நம் பட்சத்துல இருந்தா நமக்கு விரோதமா இருப்போம்னு யாருன்னு பாக்குறோம்? அவர் நம்ம பட்சத்துல இருக்க விரும்புகிறாரு. அதே போல உங்க கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. நீ எப்போதும் பலனாருன்னு சொல்றாரு. தினமும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. தினமும் வேத வாசின்னு சொல்றாரு. தேவனுக்காக என்ன பண்ண முழங்கால் படிட்டு எப்போதும் இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம செய்யும் போது தேவன் நம்மளை அற்புத விதமாக வழிநடத்துறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு கவலையோ விரக்தியான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்ந்தோம்னு சொன்னா தேவனுடைய பார்வையில அது வீணா இருக்கும் என்று சொன்னப்பா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அநேக நேரங்கள்ல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பழக்கங்களை விட முடியல. ஏதோ ஒரு பழக்கம், இன்னைக்கு குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது மட்டும் ஒரு தீய பழக்கம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அநேக பழக்கங்களை நம்ம விட முடியலன்னு சொன்னா, எப்பவுமே இதை விடவே முடியல பதர் என்னால, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் பதர், என்னால இதை விடவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அது சொல்றாரு 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. நம்ம தான் முடிவு பண்ணணும், இது செய்யணுமா செய்யக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியவே முடியல. முடியாத ஒரு விஷயம் என்ன இருக்குது? தேவன் சொல்றாரு, நான் எங்க வேணா அங்க உனக்கு என்ன பண்றது? விடுதலை இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப விடுதலை இருக்கும் போது முடியலன்ற அந்த ஒரு வார்த்தை நம்ம எப்பயுமே சொல்லக்கூடாது. அது ஏதோ ஒரு பலவீனமா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். என்னால இதை விடவே முடியல பதர், அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. இறுதியாக, இனி ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்பை பத்தி நான் பயப்பட மாட்டேன்.
ஐயோ நான் செத்த பிறகு நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோமா என்ன ஆகுமா தெரியலையே, என்னை எரிப்பாங்களா பதிப்பாங்களா இல்ல துண்டு துண்டா வெட்டுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த பயமே நமக்கு தேவையில்லை. ரோமர் புஸ்தகம் 1 8 1 சொல்றாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதனால நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருந்தா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பார்க்கிறோம். இதனால நம்முடைய வாயினுடைய வார்த்தைகள் இருந்து நாம் பேச வேண்டியது அந்த கவனமா இருக்கணும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். வார்த்தையை நம்ம கொட்டிட்டோம்னா திரும்பி வாங்க முடியாது. அப்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. முடியாது, ஆனா பக்குவப்படணும். வயசு ஆகுதுல்ல, ஊழிய அனுபவம் இருக்குதுல்ல, ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அவசியமா இருக்கு. என்னால முடியாதுன்ற வார்த்தை வரக்கூடாது, என்கிட்ட எதுவுமே இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது, பயமா இருக்குன்ற வார்த்தை வரக்கூடாது, விசுவாசம் இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது, பலன் இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது, சாத்தான் இதை செய்துட்டான் என்று சொல்லக்கூடாது, தோல்வியை பற்றி பேசக்கூடாது, எனக்கு அறிவில்லை என்ற ஞானம் இல்லை என்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது, வியாதி குறித்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது, கவலை குறித்து நம்ம விரக்தியான வார்த்தை வரக்கூடாது, என்னால இதை விடவே முடியல என்ற வார்த்தை வரக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பை குறித்து பயப்படக்கூடாது. இப்படியாக நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதனால இனி என் வார்த்தை இதை நான் சொல்ல மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையா இருப்போம். தேவன் தாமே உங்களின் என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.